இன்னைக்கு உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் ஜெபத்தை குறித்து மிக பழக்கமான ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஏவப்படுகிறேன். ஸோ நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் எல்லா இடத்துலையும் வலியுறுத்துறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கூட்டு ஜெபம். ஆமென். சொல்லுங்க, தனி, எல்லாரும் சொல்லுங்க, தனி ஜெபம், குடும்ப ஜெபம், கூட்டு ஜெபம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒழுங்கு. ஆனால் காலம் போக போக பிசாசு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த தனி ஜெபத்தை அவன் எடுத்து விட்டான். தனி ஜெபம் நீண்ட நேரம் செய்யாமல் ஏதோ பழக்கமாக ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஜெபத்தை செய்துவிட்டு, அல்லது தேவைகளுக்காக, தேவை நெருக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம்முடைய தேவைக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். நான் உங்களை மட்டும் சொல்ல, பொதுவாக முழு உலகத்திலும் கிறிஸ்தவ உலகத்தில் ஜெபிக்கிறவர்களுடைய அந்த பர்சன்டேஜ் மிக குறைந்து கொண்டே போகிறதை நான் பார்க்கிறேன். நம்முடைய தேசத்தில் ரட்சிப்பு உண்டாக வேண்டுமானால் அதற்கு ஜெபம்தான் முக்கியம். எழுப்புதலின் அஸ்திபாரமே ஜெபம்தான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஏரியாலையும் பலவான் இருப்பான். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு. நீங்கள் வசிக்கிற ஏரியாவில் ஒரு பிசாசுடைய கிரியைகள் இல்லை, அந்த ஏரியாக்குரிய பிசாசுடைய ஏஜென்ட் இருப்பான், ஸ்ட்ராங் ஹோல்டு இருப்பான். நீங்கள் அவன் பலவீனப்படணும்னா அங்கே ஜெபிக்கிறவர்கள் அதிகமாக இருந்தால் தான் பிசாசுடைய கிரியைகள் பலவீனப்பட்டு ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இருக்கிறீங்களா இல்லையா? ஏன் ரட்சிப்பு உண்டாகலை? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சொல்லுங்க அனுதினமும், இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை, இல்லை மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை வருஷத்துக்கு ஒரு சபையில் எத்தனை புதிய ஆத்துமாக்கள் வர்றாங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆமென். சபையுடைய முக்கியமான வேலை ஆத்தும ஆதாயம்தான். சர்ச்சோட மெயின் பிஸ்னஸ் என்ன சொல்லுங்க? ஆமாம், ஆத்தும ஆதாயம். ஊழியரோடு, சபையுடைய தரிசனத்தோடு விசுவாசிகளும் இணைந்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். விசுவாசி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசிகளும் நாம் ஆத்தும பாரத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். நாளைக்கு நான் இதை குறித்து சண்டே சர்வீஸில் நான் அதிகமாக பேச விரும்புகிறேன். ஆனாலும் ஆண்டவர் என் இருதயத்தில் போட்ட ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ ஜெபிக்க 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 தான் கர்த்தர் ஆத்துமாக்களை நமக்கு கொடுப்பார். நம்முடைய மெயின் வேலை, இன்னும் சொல்ல போனால் நிறைய அந்த யூத் கேம்பில் நிறைய இடத்துல நாங்கள் கூட்டங்கள் நடத்தும் போது கேள்வி பதில் நேரம் வரும். அந்த நேரத்தில் நிறைய பேர் எழுதுவாங்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது. நீங்களும் ரொம்ப ஈகராக இருக்கீங்க. அடையப்பா இன்னைக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமா? தேவ சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாருக்கும் காமனாக இருக்கிற கொஸ்டின், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சில கேள்விகள். ஹவு டு நோ காட்ஸ் வில் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்பாங்க. அப்போது ஆண்டவர் நிச்சயமாக அதற்கு பதில் உண்டு. ஆனால் ஆண்டவர் என்னிடத்தில் என்ன உணர்த்தினார்னா, பைபிளில் பொதுவான தேவ சித்தம், தனிப்பட்ட தேவ சித்தம் என்று இருக்கிறது. பொதுவான தேவ சித்தம் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவான தேவ சித்தம் என்றால் என்ன? நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்து சொல்லுங்க எல்லாரும், தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இது பொதுவான சித்தம். இதுக்கு போய் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னன்னு கேட்கணும். ஆண்டவர் மண்டையில் ஒன்று போட்டு சொல்வார், போய் பைபிளை படினுவார். பைபிளில் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, பைபிளை படி, அதில் நான் என்ன வெளிப்படுத்தி இருக்கிறேனோ அதை நீ செய். பொதுவான தேவ சித்தம் எல்லாரும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் அதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் முதலில் மனிதனை உண்டாக்கி
பரிசுத்த சந்ததியை பெற்றெடுத்து இந்த பூமியை நிரப்புவதற்கு அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் பிசாசு சபைக்குள்ளே அல்லது ஏதேனுக்குள்ளே புகுந்து தேவனுடைய நோக்கத்தை கெடுக்க, தேவனுடைய சித்தத்தை கெடுத்து பரிசுத்த சந்ததி உருவாகாமல் பாவம் செய்ய வைத்து பாவ சந்ததியை பெருக்க வைத்து விட்டான். ஆகவே தான் ஆண்டவர் வேறு வழியே இல்லாமல் நோவாவிடத்தில் சொல்லுகிறார், நோவா, இந்த பூமியை நான் அழிக்கப் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் தான், நான் உண்டாக்கினவர்கள் தான், ஆமென், என் பிள்ளைங்க தான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. பிசாசுடைய திட்டம் இந்த பூமியில நிறைவேறக்கூடாது. அதைத்தான் யோபு சொல்கிறான், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று யோபு சொல்ல. கர்த்தர் அப்போ ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் ஒரு சித்தம் வச்சிருந்தேன், ஆனா பிசாசு உள்ள பூந்து எப்படி வேணா வாழலாம், பாவம் செய்யலாம் என்கிற ஒரு சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறானே என்று ஆண்டவர் வேறு வழி இல்லாமல் பரிசுத்தமாக வாழ்ந்த, தேவ சித்தத்தை செய்ய, தேவனுடைய வார்த்தைக்கு பரிபூரணமாக கீழ்ப்படுகிற நோவா குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார். முழு உலகத்தையும் அழித்து விட்டார். அது தேவனுக்கு பிரியமல்ல, தேவனுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் நம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த பாவம் செய்கிற அந்த ஜனங்கள் மேல நியாய தீர்ப்பு வந்தது, அழிக்கப்பட்டார்கள். ஆனால் பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்த ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் பாதுகாத்தார். ஸோ நல்ல கவனிங்க, அவருடைய பொதுவான சித்தம் ஒரு பரிசுத்த சந்ததி எழும்ப வேண்டும் என்பது. அப்ப பரிசுத்தமா வாழ்றது தேவனுடைய சித்தம். இரண்டாவது, அடுத்தது, ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய, சொல்லுங்க, ஆமா, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம தேசத்திலேயே கிட்டத்தட்ட 150 கோடியை நெருங்கிட்டு இருக்கோம். நம்ம 150 crores நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது இயேசு கிறிஸ்துவை அண்டி கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இலவசமாக கிடைக்கிற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் போதிக்கிற அந்த பரிசுத்த பாதையில் நடக்க ஒப்பு கொடுத்தவருடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ அப்போ இன்னைக்கு ஆண்டவர் வந்தா 100 கோடிக்கு மேல நரகத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்று இந்த வேதம் போதிக்கிற பரிசுத்த பாதையில நடக்கிறவர்கள் மட்டும்தான் பரலோகத்திற்கு போக முடியும், சொர்க்கத்திற்கு போக முடியும். இது எல்லாரும் கேட்கறதுனால நான் மிக தெளிவாக நான் பேசுகிறேன். சர்ச்சுக்கு வர்றதுனால பரலோகம் போக முடியாது, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி வார்த்தையின்படி வாழணும். ஆமென். ஸோ அப்படி வாழ நாம் ஒப்பு கொடுத்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும். நம்ம மட்டும் சர்ச்சுக்கு வந்தால் பத்தாது, நம்ம மட்டும் பரலோகம் போகணும்னா அது தேவ சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினது ஏதோ கொஞ்சம் பேரை பரலோகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அல்ல. அதனால தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு பாட்டு எழுதினாங்க, அது உங்களுக்கு தெரியும். அது ஒரு வரி பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? ஏ மேஜர் கொடுங்க. அந்த அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அந்த கடைசி சரணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். அல்லேலூயா கர்த்தரையே, கைத்தட்டி, ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரே துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், ஆழ்கடலே சமுத்திரமே
தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இங்கதான் நம்ம ஆட்கள் பண்ண தப்பு இருக்கு. இந்த பாட்டை மாத்துறது ஏதாவது அர்த்தம் இல்லாம இருந்தா மாத்தினா சரி. அதுல கொஞ்சம் அந்த அதிபரிசுத்தவான்கள் அதிக பிரசங்கிகள் சொல்லுவாங்க. ஆனா இந்த பாடலை எமில் ஜெபசிங் அண்ணன் ஒரு தரிசனத்தோட எழுதினாங்க. அது என்ன வரி? அது பரலோகத்தை, உங்களுக்கு தெரியுமா? ஒரிஜினல் வேர்ட்ஸ் தெரியுமா? பரலோகத்தை இவங்க பார்த்தோம், இந்தியர்களா? ஐயோ, எல்லாம் என்ன இது? எனக்கு ரொம்ப கோபம் வருது. அந்த மனுஷன் ஜெபிக்கிற மனுஷன். நான் ஆரம்பத்தில் கிட்டாரை தூக்கிட்டு அவங்களோட நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். விஸ்வவாணி ஊழியத்தோட நிறைய ஊழியங்களுக்கு போயிருக்கேன். கண்ணீரோ அழுதுட்டே இருப்பார். எப்போ அவங்க எழுதுனாங்க, ஆண்டவரே பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்பணும். நீ அல்லையிலேயே கூட சொல்ல மாட்டேன்றீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் நான். பரலோகத்தை இந்தியர்கள், இனிமேல் இப்படி பாடாதீங்க, இந்தியர்கள் பாடுங்க. என்ன ஆண்டவரே, அப்பவாத ஆத்தும பாரம் வரட்டும். எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா. பரலோகத்தை இந்தியர்கள், தேங்க்யூ, உடனே மாத்தினதுக்காக தேங்க்யூ, நிரப்புவார் துதியுங்கள். இப்ப அந்த சரணத்தை கையை தட்டி ஜெபத்தோட தரிசனத்தோட பாடுங்க. தூதர்களே ஆழ்கடலே தேவனை ஊழியர்கள், ஓ ஹalleluya, தூதர்களே முன்னோடிகளே பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார். ஹalleluya, ராஜாதிராஜனாமே சுராஜன் பூமியில் ஆடு. அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை துதி. மறுபடியும் இந்த சரணத்தை பாடலாமா? சமுத்திரமே அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பணும் ஆண்டவரே. தூதர்களே முன்னோடிகளே ஹalleluya, பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவார். ராஜாதிராஜனாமே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா, தேவனை கவனிங்க. அப்போ நம்ம சுயநல கிறிஸ்தவர்களாக வாழக்கூடாது. இந்த தேசம் இயேசுவை அறியணும். ஆமென். நம்ம பக்கத்து வீடு, நம்ம கூட வேலை செய்கிறவங்க, நம்ம கூட படிக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது என்கிற பாரம் உங்களை அமிழ்த்தினால் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள். ஜெபம்னா சுயநலமா, ஏன குடும்பத்தை, பிள்ளைகளை, வேலையை, எனக்கு வீடு வேணும், கடன் பிரச்சனை, இதெல்லாம் இல்லை. ஆண்டுடைய இருதயத்தை, அவருடைய பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஜெபம் என்பது தேவனோடு உறவாடுவது. ஜெபம் யார் அதிகமாக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அவர் தம்முடைய பாரத்தை கடத்தி விடுவார். ஜெபிக்காதவனுக்குள்ள பாரம் வராது.
அவனுக்கெல்லாம் இந்த உலக ஆசீர்வாதங்கள், உலக தேவைகள், இதைத்தான் ஜெபம் பண்ணுவான். தேவைக்காகத்தான் ஆண்டவர்கிட்ட போவான். ஆனால் அதெல்லாம் ரெண்டாவது, இயேசு மட்டும்தான் உம்முடைய சித்தம். அதான் ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த போது சொன்னார், என்னுடைய சாப்பாடு என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம் செய்வது தான் என்னுடைய போஜனம். அவர் என்னை அனுப்பியிருக்கிறார், அவருடைய கிரியைகளை செய்து முடிப்பது தான் என்னுடைய நோக்கம். அதனால தான் சாரல் நவரோஜி பாடினாங்க, தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. எல்லாரும் தெரிஞ்சுதானே பாடுங்க, தேவ நிறைவே. கை தட்டி பாடுங்க, ஒப்படைக்கிறேன் தேவ சத்தம். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், முட்களுக்குள் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. நீங்க பாடுங்க, தேவ ஹல்லேலூயா. முன்னறிந்து அழைத்தவரே, முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார், முன்னறிந்து அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார், சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய். உண்மை அர்ப்பணத்தோட பாடலாமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் படைக்கிறேன், தேவ சத்தம். ஹல்லேலூயா. தேவ சித்தம் தேவ சத்தம். பாடுங்க, பொன்னை போல புடமிட்டாலும், பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன், திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. பாடுங்க, தேவ சித்தம் தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் தேவ சித்தம் நிறைவேற எனையும்
ஒரு தனிப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில், ஒரு சபையின் அந்த காரியத்தில் நமக்கு மெயினா பைபிள் நமக்கு போதிப்பது, நாம் தேவ சித்தத்தை செய்ய வேண்டும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது, என்னை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவர்கள் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான். சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. ஆமா, ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்டவர் அப்பா அப்பா கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே இயேசுவேன்னு சும்மா கூப்பிடுறவங்க அல்ல, அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். அப்போ கவனிங்க, வாலிப பிள்ளைங்க நிறைய இருக்கிறீங்க, பெரியவர்கள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ சித்தம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் தேவ சித்தம், நம்முடைய சபையில் தேவ சித்தம். இதுல கவனம் செலுத்துகிறவர்களைத்தான் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ நம்முடைய இஷ்டம் போல வாழ்றது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவ சித்தத்தை நிறைவேற்றத்தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நமக்கு தோன்றதெல்லாம், நமக்கு ஆசைப்படுறதெல்லாம் செய்யறது அல்ல. என்னை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை கவனமாக ஆமென் பார்த்து அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நடக்கிறவர்களைத்தான் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப நம்ம ஏன் பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறோம்னா, கெத்செமனேல ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஜெபம் தான், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்றீங்க? எனக்கு ஆண்டவர் என்னுடைய ஆரம்பத்திலேயே இந்த என்னுடைய அனுபவமாக ஆண்டவர் தந்துட்டார். அதாவது ஜெபத்தில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, என்ன வேணா கேட்கலாம். ஏன்னா அவர் நம்முடைய அப்பா. அவர் யார்? நம்முடைய, என்ன சந்தேகமா இருக்கா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவர் யார்? நம்முடைய தகப்பன். அப்பாட்ட போய் ஐயோ அப்பாட்ட இது கேட்கலாமா? நோ 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 நோ. அப்பா பிள்ளை உறவுன்னா என்ன வேணா கேட்கலாம். ஆனால் கடைசியா சொல்லணும், ஆண்டவரே என் குறைஞ்ச மூளை, என்னுடைய அறிவு, எனக்கு இது கேட்டுட்டேன், ஆனால் இது உங்கள் சித்தமா இல்லைன்னு எனக்கு தெரில. ஆண்டவர் உங்கள் சித்தம் இருந்தால் மட்டும் கொடுத்தா போதும், இல்லைன்னா நீங்களே தடுத்துருங்க ஆண்டவரேன்னு ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். அன்னையிலிருந்து என்னுடைய இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ஜெபம் அதுதான். அதனால நான் விரும்பி கேட்ட நிறைய காரியங்கள் எனக்கு கிடைக்கல. என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குறதுலேயே தெரியும். அதனால தான் பிரதர் நான் அந்த பாயிண்ட்டை நாங்கள் சொல்கிறது இல்லை. ஆமாம், ஆனால் நான் விரும்பி கேட்டது நிறைய கிடைக்கல. ஆனால் நான் ஒன்று தைரியமாக சொல்ல முடியும், இன்னைக்கு நான் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சொல்ல தைரியம் இருக்கிறது? ஏன் ஊழியம் அப்படிதான். நான் அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டே நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னை ஒரு சுவிசேஷகனாக அழைத்தார். ரொம்ப தெளிவான தரிசனத்தோடு தெளிவாக இந்த காலிங், 5 விதமான ஊழியங்கள் சொல்லுங்க. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். 5 விதமான ஊழியம். அதுதான் எபேசியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. சபையின் பக்தி விருத்திக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த ஊழியங்கள். இந்த ஊழியங்களை அதற்குரிய ஸ்பெசிபிக் காலிங், விசேஷித்த அழைப்பு இல்லாவிட்டால் செய்ய முடியாது. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமா. ஏன்னா அந்தந்த அழைப்புக்கு உரிய அபிஷேகத்தையும் கிருபைகளையும் தான் கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஆமென் இளம் வாலிபர்கள், இளம் ஊழியர்கள் எழும்புறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன், தம்பி உன்னோட காலிங் என்ன? அண்ணே ஊழியம் செய்கிறேன்னு. காலிங் என்னடா, அழைப்பு என்னடா? அது தெரிலன்னு முழிப்பாங்க. அது ரொம்ப வருத்தமாக இருக்கும் எனக்கு. இன்னைக்கு இருக்கிற இளம் ஊழியர்கள் ஆமென், அவர்கள் நான் விரும்புகிற, எனக்கு பாஸ்ட் ஆகணும்னு ஆசை. உன் ஆசை இருக்கட்டும்பா, உன் மேலே தேவனுக்கு என்ன சித்தம் வைத்திருக்கிறார்
5 விதமான ஊழியங்கள்ல உன் மேல என்ன காலிங் இருக்கு? நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் விருப்பப்பட்டு இல்லைன்னா எங்கள் அப்பாவுடைய ப்ரெஷரில் எங்கள் அம்மாவுடைய ப்ரெஷரில் நான் ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யக்கூடாது, ஏன்னா அப்படி செஞ்சேன்னா நான் பரலோகம் போக என்ன ஷாக்கா இருக்கா? ஊழியம் செஞ்சுட்டே நரகத்துக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்களே, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தரை சுகப்படுத்தினோம், அற்புத அடையாளங்களை செஞ்சோம், உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம், நாங்கள் மியூசிக் கான்சர்ட் நடத்தினோம், வர்ஷிப் கான்சர்ட் நடத்தினோம், ஆண்டவரே நாங்கள் அந்த ப்ரோக்ராம் பண்ணோம் இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். ஆண்டு சொன்னார், உன்னை எனக்கு சொல்லுங்க தெரியாதா? நானாக இருந்தால் கேட்பேன், நீர் சரியா யூடியூப்பை பார்க்கறது இல்லையா? நம்ம சாங்கு தான் ஹிட்டு. ஆண்டு சொன்னார், உன்னை எனக்கு ஏன்? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்யாம நீ விரும்பினது மனுஷர்களுடைய பிரஷர்ல வந்தது, அதனால சான்ஸ் கிடைச்சது உனக்கு, நீயே உன்னை உயர்த்தணும், நீயே மேலே வரணும்னு ஏதோ செஞ்சப்பா, அதெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது, ஓடி போயிரு. இங்கே உள்ள வரணும்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஊழியம் காலையில் கூட நானும் பாஸ்டர்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு சபை ஆரம்பிக்கிறது கூட, அதாவது வேதத்தின் அடிப்படையில் பழைய பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் நம்மை நடத்தின அந்த பாதையில் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் ஆரம்பிக்கிறது இல்லை. ஆண்டவர் என்னை எங்கே அனுப்புகிறார், அது எந்த குக்கிராமமாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, தென்னிந்தியாவில் எந்த குக்கிராமமாக இருந்தாலும் கர்த்தர் என்னை எங்கே அங்கே ஒரு விசுவாசி கூட இல்லை, ஆண்டவர் என்னை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்தேன்னா உன் மேலே இருக்கிற அழைப்பு வரங்களெல்லாம் வெளியே கிரிய செய்ய ஆரம்பிச்சு அந்த வனாந்திரத்தை உன் மூலமாக வயல் வழியாக மாற்றுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள்லாம் ஊழியம் வர்றதே சர்வைவல், வேலைக்காக, பணம் சம்பாதிக்க. இது ஒரு தொழிலா கிராமத்தில் ஆரம்பிச்சா இவன் மனுஷனுடைய கால்குலேஷன், வில்லேஜில் போய் ஊழியம் செஞ்சால் இவனை காணிக்க தர மாட்டேன், சிட்டியில் வைப்போம். அந்த மாதிரி இன்னைக்கு பரவலாக நான் பேசுறது உங்களுக்கும் தெரியும். ஸோ தேவ சித்தம், நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற வாலிபர்கள், இளம் ஊழியர்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு உறுதி வேணும், நான் தேவ சித்தம் செய்ய வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. லாபமோ நஷ்டமோ இழப்போ வாட் எவர் மேபி, வெற்றியோ தோல்வியோ, தேவ சித்தம் நான் செய்ய வேண்டும் என்று நம்ம இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாக நம்மை பலிபீடத்திலே சமர்ப்பிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் தேவ சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது பிசாசு அநேக வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுப்பான். அதிலிருந்து உங்களை வெளியே தேவ சித்தத்தை விட்டு அவன் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான். செழிப்பான இடத்த இந்த லோத்துவுக்கு காமிச்ச மாதிரி காமிப்பான். ஆனாலும் கர்த்தர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் கடைசி வரைக்கும் இருந்து நான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவேன். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பெத்லகேமிலே பஞ்சம் வந்தது. பெத்லகேம் என்றாலே என்ன அர்த்தம்? அப்பத்தின் வீடு. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்த இவர்களை கர்த்தர் மோசேயின் மூலமாக தம்முடைய ஓங்கிய புறத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுதலையாக்கி செங்கடலை இரண்டாக பிளந்து வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து கண்மலையிலிருந்து தண்ணீரை குடித்து ஆமென் புசிப்பதற்கு காடைகளை கொடுத்து ஆச்சரியமாக நடத்தினார். வனாந்தரத்தில் அவருடைய உடை பழமையாக போகல, செருப்பு தேயில, அவங்க நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவர் வனாந்தர பாதையெல்லாம் முடிஞ்சு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் பெத்லகேம் என்கிற அப்பத்தின் வீட்டில் இருக்கிறாங்க. பாலும் தேனும் ஓடுகிற கானான். ஒருவேளை அங்கே பஞ்சம் வந்தது உண்மைதான். ஆனால்
எல்லாரும் அங்கே இருக்கும்போது போவாஸ் உட்பட இந்த எலிமெலேக்கு நகோமி என்கிற குடும்பம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர்கள் எலிமெலேக்கு நகோமி அவருடைய பிள்ளைகள் மக்லோன் கிலியோன் அவங்க குடும்பமாக பார்த்தாங்க. ரொம்ப ஞானமாக செய்கிற மாதிரி, யோசித்து அறிவாக செய்கிற மாதிரி. ஆமாம், மற்றவங்கெல்லாம் பஞ்சத்தில் செத்துருவான், நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க, மோவாப் தேசத்துக்கு போயிடலான்னு போனால் குடும்பமே முடிஞ்சது. மோவாப் தேசத்தில் போய் அங்கேயே தங்கி விட்டார்கள். அங்கேயே தன்னுடைய பிள்ளைகள் அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றி விட்டார்கள். மோவாப் எப்படிப்பட்ட கூட்டம்னு உங்களுக்கு தெரியும். யெகோவா தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. 10 தலைமுறைகளாக அவர்கள் சபைக்குள்ளே வரக்கூடாது என்று சாபத்தை சுமந்து கொண்டிருந்த ஒரு மோவாப் தேசம். அங்கே எலிமெலேக்கு செத்தான், மக்லோன் செத்தான், கிலியோன் செத்தான். ஆனால் இவர்கள் எடுத்த தவறான தீர்மானத்தினாலே குடும்பத்தை இழந்து நிற்கும் போது அந்நிய ஸ்திரீயாகிய ரூத் எடுத்த சரியான தீர்மானத்தினாலே அந்த தேவனுடைய இரக்கம் அந்த குடும்பத்தின் மேலே நீட்டப்பட்டது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், strong decisions will bring great blessings from God. ஆழமான தீர்மானங்கள் நமக்கு நல்ல தேவ ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஆனால் நாம் எடுக்கிற தவறான தீர்மானங்களினாலே வருகிற ஆசீர்வாதத்தையும் இழந்திருக்கிறோம். அதுவும் தீர்மானங்கள் கூட தேவ சித்தத்தின்படி தான் எடுக்க வேண்டும். நல்ல கவனிங்க பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய எல்லாமே ஆல்ரெடி ஆண்டவர் டிசைன் பண்ணிட்டார். 1 கொரிந்தியர் 2:9 சொல்கிறது, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அது ரோமன்ல. 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணிட்டார். அவரை நேசிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் எல்லாவற்றையும் ஏற்கனவே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடினாங்க, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. கைதட்டி பாடுங்க. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும், அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. நல்ல கைத்தடி பாடுங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நம் இயேசு, நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு ஒரு போதும் ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். இன்னொரு பாடலாமா? எதிர்காலம், ஓ எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் பாடுங்க பிரதர். அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. நாம் விசுவாசிக்கிறீங்களா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். நம்
இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம். சோ நமக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். எலிமெலேக்கும் குடும்பம் போய் அவங்க எடுத்த தவறான தீர்மானத்தினாலே பிள்ளைகளையும் கணவனையும் இழந்து நகோமி சொல்லுகிறாள், என்னை நகோமா என்று அழைக்காதிருங்கள், என் வாழ்க்கையை ஆண்டவர் கசப்பாக்கி விட்டார் என்று அவள் சொல்கிறாள். ஏதோ ஆண்டவர் ஏதோ தவறு செஞ்ச மாதிரி சொல்றா. ஆனா அதே பெத்லகேமிலே பஞ்சம் வந்த போதும் என்னை தேவன் இங்கே தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதே தேசத்தில் இருந்த போவாசை, ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். பஞ்சம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், ஆமீன், தோல்விகள் வந்தாலும், என்னை கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே தான் இருப்பேன். இதுதான் தேவ சித்தம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவருக்கு தெரியும், சூழ்நிலைகள் தெரியும், பிரச்சனைகள் எல்லாம் தெரியும். ஆனா கர்த்தர் என்னை இங்கே வைத்திருக்கிறார். இன்னைக்கு இதெல்லாம் தெரியாம தான் கிறிஸ்தவ குடும்பங்கள் கூட நிறைய விவாகரத்துக்கு போய் நிற்குது. அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். ஆமா, ஏன்னா இவங்க திருமணத்தை அரேஞ்ச் பண்றதே முதல்ல தேவ சித்தம் அப்படியெல்லாம் சொல்லி ஏமாத்துவாங்க. இருக்கிறீங்களா? இன்னொரு மாதிரியை பார்க்குறீங்க. ஆமா, ஆனா பணம், ஜாதி இதெல்லாம் தான் உயர்ந்திருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய இங்கே எனக்கு சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. நல்ல கவனிங்க. அதனால பணம் முன்னால இருந்துச்சுன்னா, அது பணத்தை முதல்ல வச்சிருந்தாங்கன்னா அந்த வாழ்க்கையில் நிச்சயமா பிரச்சனை வரும். என்ன அல்லேலூயாவை காணும். நீங்க சொல்ல மாட்டீங்க, வேண்டாம் விடுங்க, வேண்டாம் கஷ்டப்படாதீங்க. ஒரு அம்மா தான் நம்ம கூட இருக்காங்க. பணம் முதல்ல இருந்துச்சுன்னா குடும்பத்திலையும் சரி, ஆர்கனைசேஷன்ல எதுலேயுமே தேவ சித்தம் நடக்காது. பணம் தான் பேசும். ஆனா அது கடைசி வரைக்கும் நிற்காது. அது ஆசீர்வாதமா இருக்காது. தேவ சித்தம் பைபிள் தான் சொல்லுது. தேவ சித்தத்தின்படி என்னை இணைத்ததினாலே தேவன் இணைத்ததை பணமோ மனுஷனோ பிரிக்க முடியாது. நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு இந்த கிறிஸ்தவ குடும்பங்களில் இந்த டிவோர்ஸ் அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா பைபிளுக்கும் டிவோர்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு கிறிஸ்தவம் தலைகளாக போகுது. ஆமா, பைபிளை ஃபாலோ பண்றது இல்லை. நேற்று சொன்ன மாதிரி சபை பரிசுத்தத்திற்கு அடையாளமாக தேசத்தில் எழுமணும். அவங்க சொல்லணும், இவன் பரிசுத்தமா வாழ்வான், இவங்களுடைய ஃபேமிலி வேல்யூஸ் கரெக்டா இருக்கும், இவங்கெல்லாம் டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க, தேவ சமூகத்தில் குடும்பமாக இணைக்கப்பட்டவர்கள், ஆமென், தேவ சித்தத்தின்படி இணைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவன் டிவோர்ஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு வெளியே தேசத்தில் பேசப்படுகிறதான சபையிலிருந்து வெளிப்படுகிற பரிசுத்தம். இருக்கிறீங்களா இல்லையா? எஸ்தர் நாட்களிலே அந்த ராஜா அந்த நாட்களிலே அகாஸ்வேரு தானே, ஆமா, அகாஸ்வேருவின் நாட்களிலே ஆமான் என்கிற ஒருவர் சத்துரு எழும்பினான். அந்த ஆமான் என்ன சொன்னா தெரியுமா? ராஜாட்ட போய், நம்ம தேசத்துல வித்தியாசமான ஒரு கூட்டம் பெருகிட்டு இருக்கு, அவன் நம்மளை விட அவன் என்ன செய்யறான், வித்தியாசமா இருக்கிறான், நம்ம செய்யறதெல்லாம் அவன் செய்யறது இல்ல. நான் வாசிக்கும் போது இந்த சாட்சி இந்தியாவில் சபைக்கு வரணும். அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், அவர்கள் ஒழுக்கமானவர்கள்,
அவர்கள் பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள். அவங்க ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அவங்க கிறிஸ்டியன் பாருங்க டிவோர்ஸ் பண்ண மாட்டான். கிறிஸ்தவன் பாருங்க ஜாதி பார்க்க மாட்டான். கிறிஸ்தவன் பாருங்க ஒழுக்கமாக இருப்பான், வேலையில் ஒழுக்கமாக இருப்பான், பிஸ்னஸில் ஏமாற்ற மாட்டான். கிறிஸ்தவன் பாருங்க இன்கம் டேக்ஸ் சரியா கட்டுவான். கிறிஸ்தவன் இப்படி தான் இருப்பான் சார் அப்படின்ற ஒரு சாட்சி என்றைக்கு இந்தியாவில் வருகிறதோ அன்றைக்கு தான் இந்தியா ரட்சிக்கப்படும். நம்ம பண்ணாத அட்டகாசம் எல்லாம் பண்ணிட்டு இந்தியாவை ரட்சியும் அதை ரட்சியும் ஜெபத்தை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில காரியங்களை மிக தெளிவாக உங்களோடு நம்மோடு பேசுகிறார். வந்திருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு ஆண்டவர் பேசுகிறார். கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்டில் மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ, பரிசுத்தத்தை காண்பாரோ, தேவ வசனத்திற்கு நடுங்குகிறவர்களை காண்பாரோ. ஸோ இன்றைக்கு ஒரு சின்ன கூட்டமாவது, எலியா சொன்ன ஆண்டவரே நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன். ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் இல்லடா, பாகாலுக்கு உண்பதாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கும் ஆமென் பரிசுத்தத்திற்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்கிற ஆமென் ஒரு கூட்டத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்னா அந்த கூட்டத்தில் நான் இருக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த கூட்டத்தில்? பழைய ஒரு பல்லவி இருக்கிறது. என்ன பல்லவி? நாதானா நோரங்கத்தினாக காணவாஞ்சி. என்ன பாட்டுங்க? பரிசுத்தர் பவனியிலே பாடுங்க பாடுங்க. பரிசுத்தர் பவனியிலே நாதானா நோரங்கத்தினாக காணவாஞ்சி. எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஆமென். எனக்கு இந்த பாடும்போது ஆண்டவரே பெரும் கூட்டத்தில் என்னை பணக்காரனோட பெரிய பெரிய ஆளுன்னு அடையாளம் காமிக்கிறவனோட நான் அடையாளம் காண்பிக்க விரும்பலப்பா. நான் சின்ன கூட்டத்தில் இருந்தாலும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் தேவ சித்தம் செய்கிற கூட்டம், உலகத்தோடு ஒத்து போகாத கூட்டம், சத்தியத்தை மாற்றாமல் ஆமீன் கற்றுக்கொண்டதில் நிலைத்திருக்கிற ஒரு கூட்டம், சத்தியத்திற்கு வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டம், அதிலே நான் நிற்க விரும்புகிறேன். பரிசுத்தர் பவனியிலே, come on sing. பரிசுத்தர் பவனியிலே நாதானா நோரங்கத்தினாக காணவாஞ்சி கீரேனே. இன்னொரு டே பாடுங்க. இன்னைக்கெல்லாம் அதாவது என்னென்னமோ பெருமை ஆவிக்குரிய உலகத்தில், சபை பெருமை, அதில் வேற என்ன பெருமை சொல்லுங்க? நான் இந்த சர்ச்சு தெரியுமா? எந்த சர்ச்சு? எந்த சர்ச்சுக்கு போனா என்னையா? இந்த பரிசுத்தர் பவனியில் அங்கமா இருக்கிறையா? பரிசுத்த வாஞ்சிக்கிற கூட்டத்தில் இருக்கிறையா? சத்தியத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறாயா? உலகத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து ஆமென் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தில் உன்னை அடையாளம் காண்பிக்கிறாயா? நீ பாக்கியவான். ஏதோ ஒரு கூட்டத்தில் அல்ல, ஏதோ ஒரு சபையில் அல்ல. யாராவது கேட்டா எந்த சபை? அந்த சபை. எந்த சபை? எந்த சபைக்கு போனான்? உன் சபை நித்தியத்தை போதித்து நித்தியத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறதா? பரிசுத்தமா வாழணும். உலக கலாச்சாரம் உள்ள வரக்கூடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். ஆமா, பிரித்தெடுக்கப்பட்டவர். காலம் மாறலாங்க, சூழ்நிலை மாறலாங்க, ஆனா சத்தியம் மாறாது. நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. காலத்துக்கு வசனமும் சத்தியமும் மாறாது, மாறவே மாறாது.
இல்லைங்க, இந்த காலத்தில் நம்ம இப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், நீ பரலோகம் வரமாட்ட. நீ இல்லை, நாங்கள் இந்த கண்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியாது, நாங்கள் வாழ்கிற கண்ட்ரி கலாச்சாரம். நான் சொல்லுவேன், நீ அமெரிக்காவில் இருந்தாலும் ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வேத கலாச்சாரம், பைபிள் கல்ச்சர், ஆமீன், இதுதான் ஹெவன்லி கல்ச்சர். நல்ல இல்லையா சொல்லுங்க. பரிசுத்தர் பவனியிலே, எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? பரிசுத்தர் பவனியிலே நாதானா ஓர் அங்கத்தினாக காணவாஞ்சி. இன்னொரு டைம் பாடுங்க, அர்ப்பணத்தோட பாடுங்க. பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே நாதானா ஓர் அங்கத்தினாக. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன், உங்களையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றி இருக்கிறேன். அப்படின்னா என்ன? சூரியனிடத்திலிருந்து வெப்பத்தையும் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு, சூரியன் மறைந்திருக்கிற நேரத்தில் சந்திரன் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறது போல, தேவனுடைய பிள்ளைகள், சபைகள், கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் நீதியின் சூரியனாகிய தேவனோடு நெருங்க 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 நெருங்க, இந்த வேத வசனத்தை கை கொள்ள கை கொள்ள கை கொள்ள அவருடைய பிரகாசம் என்னை நிரப்பி நான் இந்த பூமிக்கு வெளிச்சமாயிருப்பேன். கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்துவேன். கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், நீங்களே மற்றவர்களால் வாசிக்கப்படுகிற நிருபங்கள். Anyone can read you. என்ன பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்றாரு. உப்பே சாரமற்று போனா என்ன பண்றது? குப்பையில தான் கொட்டணும். என்னுடைய சாரம் குறைந்து விடக்கூடாது. உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன்னா அவருடைய, நீ எப்போ இருளாவ, எப்போ வெளிச்சம் காணாம போகணும், அவரை விட்டு நீ விலகி 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 போகும்போது அந்தகாரம் உன்னை சூழ்ந்து கொள்ளும். உனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் மறைந்து நீயும் இருளின் பிள்ளைகளாக மாறிவிடுவாய். அவரோடு நெருங்குவதென்றால் என்ன? ஜெபம், வேத வாசிப்பு, சபை கூடுதல், தனி ஆராதனை, ஆமென், தேவனோடு நீ நெருக்கமா இருந்தேனா உனக்குள்ள கர்த்தர் போட்ட அக்கினியை யாராலும் அணைக்க முடியாது. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் எனக்குள்ள அவர் போட்ட அக்கினியை அணைய விடாமல் நம்மை கொழுந்து விட்டு எரிய செய்வாராக. நம்ம கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் கொஞ்சம் அணையிற மாதிரி, கொஞ்சம் ஆமென் நெருப்பு போற மாதிரி, ஆவிக்குரிய அனுபவங்களை இழந்து போற மாதிரி சூழல் இருந்தா, இந்த கூட்டங்கள் எதுக்குன்னா என்னை திரும்ப கொழுந்து விட்டு எரிய செய்வதற்காக, திரும்ப என்னை உயிர்ப்பிப்பதற்காகத்தான் இந்த கூட்டங்கள். டைம் பாஸ் பண்றதல்ல இது. பழைய பல்லவி, இன்னொரு பல்லவி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நான் பாடுவேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. பாடுங்க சத்தமா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த. இன்னொரு டைம் பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. ஓயா இன்னும் ஹல்லேலூயா ஜீவன் தந்த
இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் ஆண்டவரே நேற்று இருந்த க்ளோஸ்னஸ் இல்லை, இன்னைக்கு நான் இன்னும் நெருங்கணும், இன்னும் நெருங்கணும், என் ஜெபத்தில் இன்னும் நம்ம நெருங்கணும், வேத வாசிப்பில் ஆண்டவர் இன்னும் உம்மோடு நெருங்கணும். ஆண்டவரே உம்மோடு இருப்பதுதான். கண்ணை மூடி பாடுங்க. உள்ளத்தின் வாஞ்சை ஐயா. உண்மையா பாடுறீங்களா சிஸ்டர்? உம் சித்தம் இதயத்தின் பாடுங்க பாடுங்க. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அப்பா உங்க சித்தம் செய்யணும், உம்மோட இன்னும் நான் நெருங்கணும். அப்பா இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் உம்மோடு இருப்பதுதான். உண்மையா சொல்றீங்களா? உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். எனக்கு வேற ஆசை இல்லை ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை புதுப்பிக்கணும்ப்பா, என் பரிசுத்த வாழ்க்கையை புதுப்பிக்கணும் ஆண்டவரே. இந்த கூட்டங்கள் மூலமா இன்னும் நான் உம்மோடு நெருங்கணும் அப்பா. தேவ சித்தம் செய்யணும். கரங்களை உயர்த்தி பாடலாமா? ஏசையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா அப்பா, I love you Lord, I love your presence, I love you Jesus. கவனிங்க, இந்த நாட்களில் நம்ம திரும்ப ரீடெடிகேட் பண்ணணும். ஆண்டவரே எனக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படணும். இதுதான் யோவான் ஸ்நானகன் ஜெபிக்கிறார். ஆண்டவரே நான் சிறுகணும், என் மாம்சம் மறையணும், என் சுயம் சாகணும், கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். இல்ல சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவா அருள் செய்குவி. என் மாம்சம் மறையணும், மாம்சத்தின் கிரியைகள் அழியணும். என்னை பார்க்கிறவங்க கிறிஸ்துவ பார்க்கணும். அதுதான் இந்த பூமிக்கு நான் வெளிச்சமா இருப்பதற்கு அர்த்தம். அதுதான் இந்த பூமிக்கு நான் உப்பா இருப்பதற்கு அர்த்தம். மனையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்காக. நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், நான் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அந்த பாட்டை வாலிபர்களுக்காக நான் எழுதினேன். அந்த பாட்டை 4 வரி மட்டும் பாடுறேன். தேசத்தின் காரிருளை நீக்கிடவா, எழுப்புதல் தீபத்தை ஏற்றிடவா, இருளில் தடுமாறும் இந்தியரை இயேசுவின் மொழி அண்டை சேர்த்திடவா. எழுந்து வா வாலிபனே, தேவனின் சேனையில் சேர்ந்திடவா. எழுந்து வா வாலிபனே, தேவனின் சேனையில் சேர்ந்திடவா. தேசத்தை சுதந்தரிக்க எழுந்து வா. மேஜர் சாங், மேஜர். நல்ல கவனிங்க. புதிய சரித்திரம் படைத்திடுவோம், புனிதரை அறிமுகப்படுத்திடுவோம், புவிதனில் அவர் நாமம் உயர்த்திடுவோம், புண்ணியரின் வழியில் நடந்திடுவோம். இந்த பல்லவியை நான் எழுதியிருக்கேன். ஏன்னா இருளில் தடுமாறும் இந்தியர்களை இயேசுவின் ஒளியண்டை கொண்டு வருவதற்கு சபை ஒளியாக இந்த பூமியில பிரகாசிக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பாவத்தை வெறுக்கிற ஒரு கூட்டம் என்கிற சாட்சி
இந்த இந்திய தேசத்தில் சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சபைன்னா கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு சோசியல் மீடியால கழுவி ஊத்துறாங்களே, காரணம் நம்முடைய சாட்சி இல்லாத வாழ்க்கை, பண ஆசை, பொருள் ஆசை, பெண் ஆசை, மண் ஆசை, இதெல்லாம் சபை போனதுனால சபையுடைய பரிசுத்தம் பேசப்படலை. நான் ஜெபம் பண்றேன், இன்னும் கொஞ்ச நாட்கள்ல சபையில் ஒரு பெரிய மாற்றம் வருமானால் சோசியல் மீடியால இனிமேல் பேசப்படுவது சபையின் பரிசுத்தத்தை தான் பேசப்பட வேண்டும். அதுதான் இந்த உலகத்திற்கு ஒளியாக நாம் மாறினதற்கு அடையாளம். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். க்ளோரி க்ளோரி க்ளோரி. சரி, ஜெபத்தை குறித்து நான் பேசுறேன்னு, ஆனால் இவ்வளோ நேரம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள போட்டதெல்லாம் உங்களிடத்தில் பேசிட்டு இருந்தேன். அப்போ எதற்கு ஜெபம்னா தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க. சரி, இப்போ ஒரு அதிகாரத்தில் இது மட்டும் கொஞ்சம் தியானிச்சுட்டு நம்ம இன்னைக்கு காலையில் செஷன் முடிச்சிடலாம். திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு லூக்கா 18வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு ஜெப அதிகாரம். ஜெபத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 18:1 வாசிங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் உவமையை சொன்னார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த பைபிள்ல எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் எழுதினார்கள். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த வேதம் மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, கற்பனை கதைகள் அல்ல. ஆமென். ஏதோ இருட்டறையில் உட்கார்ந்து எழுதப்பட்ட கதை அல்ல. கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவரால் நேரடியாக ஏவப்பட்டு எழுதின கடவுளுடைய வார்த்தைகள். இது சரித்திர புஸ்தகம். ஆமென். இதுக்கு பேரு பரிசுத்த வேதாகமம். ஆனா இன்னொரு பேரு சொல்லுவோம். என்ன பேரு? சத்திய. சொல்லுங்க, எனக்கு பாட்டா ஞாபகம் வருது. இப்போ சாராள் நவராஜி பாடினாங்கல்ல, சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். பாடுங்க பாடுங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நித்தம் விரும்பும் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். நித்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்த பசும்பொன் தெளிந்திடும் தேன். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும். இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆன்மா உயிரடையும் சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும்
சத்திய வேதம். இந்த வேதம் என்னுடைய தாய் மொழியில் இருப்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ இந்த உலகத்தில், இந்தியாவிலேயே எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்கு. ஆனா எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த பைபிள் இல்லை. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கு, நிறைய மொழிகள்ல இந்த வேதம் கடவுளுடைய வார்த்தை இல்லை. ஆனா என்னுடைய தாய் மொழியில நான் படித்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள கர்த்தர் இந்த வேதத்தை தமிழ் மொழியிலே தந்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்காக விலைக்கிரயம் செலுத்தினவர்கள் அநேகர், ரத்தம் சிந்தினவர்கள் அநேகர், கர்த்தருக்கு ரத்த சாட்சியாக மரித்தவர்கள் அநேகர். நல்ல கவனிங்க, இந்த வசனம் தான் என்னுடைய வாழ்க்கை, இந்த வசனம் தான் என்னுடைய போஜனம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆகாரமே இதுதான். அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு ஆலோசனை தரும், இருளிலே வெளிச்சத்தை கொடுக்கும். அல்லேலூயா. Glory to God. கவனிங்க, இந்த பைபிள் ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் சோர்ந்து போகாமல். அப்ப ஆண்டவரே மனிதனை பார்த்து சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுனா என்ன அர்த்தம்? சோர்வு வரும். ஆண்டவர் நம்மை சரியாக புரிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு என் பிரச்சனை தெரியும், அவருக்கு அதனால தான் எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறான், நம்மை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து பாடுபட்டு எல்லா சோதனைகளையும் சகித்து ஆனால் பாவம் செய்யாமல் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு, அதனால தான் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என் பிரச்சனை அவருக்கு தெரியும், என் போராட்டம் அவருக்கு தெரியும். எனக்கு உதவி செய்து திரும்ப தூக்கி எடுத்து அவரை போல மாற்ற ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்கிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சோர்வு வரும். எப்ப சோர்வு வரும்? ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்கும் போது. ஜெபம் ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? சுகம் கிடைக்கலையே, நான் இவ்வளவு நாளா ஜெபம் பண்றேனே, உபவாசிச்சு ஜெபம் பண்றேனே, ஏன் எனக்கு அற்புதம் நடக்கல? இந்த நேரத்தில் பிசாசு அதிகமா ஆக்டிவ் ஆயிருவான். ஏன்னா பிசாசுடைய மெயின் பிசினஸ் என்ன தெரியுமா? தேவ ஜனங்களை, ஊழியர்களை சோர்வுக்குள்ளாக்குவது. பிசாசுடைய மெயின் பிசினஸ் அதுதான். தேவ ஜனங்களை சோர்வுக்குள்ளாக்கி அந்த நேரத்தில் நெகட்டிவ் தாட்ஸை விதைப்பான். என்ன விதைப்பான்? உன் ஜெபத்தை அவர் கேட்கல, உனக்கு அற்புதம் நடக்காது, உனக்கு சுகம் கிடைக்காது, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ நம்புற காரியம் நடக்காது, வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஆண்டுடைய வார்த்தைகளை சந்தேகப்பட வைப்பான், ஆண்டுடைய வாக்குத்தத்தங்களை சந்தேகப்பட வைப்பான். பிசாசுடைய வேலை தான். அந்த நேரத்தில் சோர்வு வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஜெபம், என்ன ஜெபம் பண்ணி என்ன பண்றதுயா, என்ன சர்ச்சுக்கு போய் என்னையா பண்றது? இந்த நேரத்தில் வேற உன்னை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, உன் தேவன் எங்கே, உன் ஜெபம் என்னாச்சு, உன் தரிசனம் என்னாச்சு, ஆண்டவர் என் மேல சுத்தம் வச்சிருக்கிறார், அதை பண்ணுவார் இதை பண்ணுவார்னு சொன்னையே, என்னாச்சுன்னு வெளியிருக்கிறவன்ல உன் வீட்டுக்குள்ள இருக்கிறவனே கேட்பான். ஜெபம் ஜெபம் ஓடனல்ல, பாஸ்டிங் ஓடனல்ல, பாரு பாரு என்ன நடந்திருக்கு. அவனை கோபிச்சுக்காதீங்க, அந்த அம்மாவை கோபிச்சுக்காதீங்க, பிசாசு தான் அவங்களோட பேசுறான். அதனால தான் பேதுரு ஆண்டவர் கடிந்து கொள்ளாம யாரை கடிந்து கொண்டார்? பிசாசை கடிந்து கொண்டார். ஏன்னா பேச வைக்கிறது யாரு? ஏன்? உன்னை சோர்வுகளாக்குவது. ஜெப வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா தளர்ந்து போய் நீ ஜெபிக்காத ஒருவனாக மாற வேண்டியது. அதுதான் பிசாசுடைய சக்சஸ். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நம்மளை என்கரேஜ் பண்றாரு, சோர்ந்து போயிடாதீங்க, என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஊமை சொல்றாரு. நான் வேகமா வாசிக்கலாம் நேரம் இல்லை, நான் வேகமா சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் மனிதனை மதியாதவனும் தேவனுக்கு பயப்படாதவன். கடவுளுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், பணத்துக்கு மட்டும்தான் மயங்குவான்.
இன்னைக்கு நம்ம ஊர்லயும் நீதி அரங்கங்கள் மாறிவிட்டது. அப்படி நீதி செய்யறதுக்கு ஆங்காங்கே ஒரு சிலர் சந்தோஷமா இருக்கும். ஒரு நீதி உள்ள தீர்ப்பு வந்துச்சுன்னா, அப்பா இன்னும் இந்த தேசத்துல நீதி சாகாம உயிரோடு இருக்குன்னு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணவன், அக்கிரமம் பண்ணவன், பெண்களை சீரழிச்சவன், கற்பழிச்சு கொலை பண்ணவன்லாம் இன்னைக்கு பெரிய நீதிமன்றங்கள் மாதிரி நெஞ்ச நிமித்திட்டு நடக்கிறான். அவனுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுக்கிறான். அவங்களெல்லாம் விடுதலை ஆகுது. பரிதாபம். ஆனா சாலமோன் அன்னைக்கே சொல்லிட்டாரு, பூமியில நான் நீதி ஸ்தலங்களை கண்டேன், அங்க என்ன இல்லை? நீதியும் இல்லை, நியாயமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு நியாயாதிபதி இருந்தான். கடவுளுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனையும் மதிக்கவே மாட்டான். அந்த ஊர்ல ஒரு விதவை இருந்தாள். அந்த விதவை ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நியாயம் கிடைக்க திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே சொல்லிட்டே இருக்கிறான். அவன் ஒரு நாள் அவனே பேசுறான், அவனே யோசிக்கிறான், அவனே பேசிக்கிறான். அவனே, நான் மனுஷனையும் மதிக்கிறது இல்லை. இல்லை நில்லுங்க, நான் சொல்றதை சொல்லுங்க. கடவுளுக்கும் நான் கடவுளுக்கும் பயப்படுறது இல்லை, மனுஷனையும் மதிக்கிறது இல்லை. இது ஊருக்கே தெரியும் என்னை பத்தி, எல்லாம் தெரிஞ்சு இந்த விதவை என்ன சும்மா தொந்தரவு பண்ணி அலட்டிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவளுக்கு மட்டும் என்ன செஞ்சிருவோம், நியாயம் செஞ்சிருவோம். அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவான், கல்லுல என்ன உரிப்பானா. நீங்கெல்லாம் அமெரிக்காவா? கல்லுல என்ன உரிப்பாங்களாம்? நார். கல்லுல நார் உரிக்கிற மாதிரி இவங்கிட்ட நீதி நியாயமே வராது. ஆனா அவனே சரி நியாயம் செஞ்சிடலாம். ஆண்டவர் சொன்னார், பார் 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 பார், அந்த அநியாயம் உள்ள நியாயாதிபதியை பார்த்தியாடா, அவனே நியாயம் செய்யறான்னா. என்னை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் அவன் நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருப்பாரோ. ஆண்டவர் எப்படி கம்பேர் பண்ணி சொல்றாரு, இந்த உலகத்துல குடும்பத்திலேயே நியாயம் இல்லை, குடும்பத்திலேயே நீதியும் இல்லை, நியாயமும் சொல்லுங்க. அண்ணன் தம்பிக்குள்ள கிடையாது, அக்கா தங்கச்சிக்குள்ள கிடையாது. ஏன்னா சொத்து சண்டை அதிகமாக நடக்கிறது உங்க மாவட்டம் தான். என்ன ஒரு மாதிரியா, என்னடா அது எங்க மாவட்டத்தையே பேசுறாரு, உங்க மாவட்டத்தில் தானே பேச என்ன கூப்பிட்டுருக்கீங்க. சொத்து சண்டை ஆவிக்குரிய சபையில் வந்தால் நான் சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசினா பணமரத்தை போய் தொடுவான். ஆனால் ஒரே ஒரு ஜான் நிலத்துக்காக கோர்ட்டில் போய் நிற்பான். பண ஆசை, பொருள் நியாயம் இல்லை. அண்ணன் தம்பி பணம்னு வந்துருச்சுன்னா அவ்வளோதான். எங்கே நியாயம் நீதி பார்க்க முடியாது, ஆவிக்குரிய உலகத்திலையும் கிடையாது. ஆனால் தாவீது சொல்றான், உன் நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். யோபு சொல்றான், எனக்காக வழக்காடுபவர் நீர். அவன் சொல்றான், யூ ஆர் மை அட்வொகேட். எனக்கு இந்த உலகத்தில் எந்த அட்வொகேட் இல்லைப்பா, நீங்க தான் என் அட்வொகேட். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் உனக்கு நீதி செய்கிறவர். ஆண்டவர் சொல்றாரு, அந்த அநீதி உள்ள நியாயாதிபதியே நியாயம் செஞ்சுட்டானே அப்படின்னு யோசித்துட்டானே, நான் நீதி உள்ள நியாயாதிபதி, உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உன்னுடைய நியாயத்தை நான் வெளியே கொண்டு வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பினா அவங்க கண்களுக்கு முன்பதாகவே உன்னை நான் உயர்த்துவேன், தலையை நான் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். என்னை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு, அதனால சோர்ந்து போயிடாத, பிசாசுடைய கிரியைக்கு இடம் கொடுத்துறாத, உன்னை சோர்வுகள் ஆக்குவான். ஜெபம் பண்ணாதன்னு சொல்லிடுவான். நிறைய பேர் ஜெப வீரர்கள் எல்லாரும் தளர்ந்து விட்டாங்க, ஜெபிக்கிறவெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அட போயா, என்னையா இது பிசாசுடைய தந்திரம். ஆனால் தாவீது 65வது சங்கீதம் நினைக்கிற ஆண்டவரை பார்த்து அட்ரஸ் பண்றார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில். தானியேல் இடத்தில் ஒரு தூதன் வந்து தட்டி சொன்னான், தானியேலே, நீ எனக்கு மிகவும், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தாவீது சங்கீதக்காரன் சொல்றான், நான் நினைப்பதற்கும், சங்கீதக்காரன் இல்லை, அவன் சொல்றான், ஆண்டவரே, என் வாயில் சொல் பிறவாதற்கு முன்பே அதை அறிந்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது, நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும்
அதிகமாக செய்கிறவர். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. உன் ஜெபத்தை தள்ளாதவர், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். தேவனுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற, இவ்வளவு நேரம் உட்கார்ந்து தேவனை ஆராதித்து வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதீங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். உங்களை கர்த்தர் இந்த பூமியிலே உயர்த்துவார். நம்புறவங்க அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்ல கவனிங்க. ரெண்டாவது 3 ஜெபம் அதில் இருக்கு அந்த அதிகாரத்தில். ரெண்டாவது ஜெபத்தை அங்கே பாருங்கள். அந்த ஆயக்காரன் பரிசேயன் அவனுடைய ஜெபத்தை வாசிங்க பார்ப்போம். 2 மனிதர் ஜெபிக்கும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், 10வது வசனத்திலிருந்து, ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன். அன்றியும் பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். போதும் போதும் போதும். கவனிங்க, இதுதான் நேத்து நான் ஒன்று சொன்னேன். பரலோகத்தில் இருந்த லூசிபருக்குள்ள என்ன வந்தது? சத்தமா சொல்லுங்க, பெருமை. இந்த இப்போ இந்த ஆவிக்குரிய உலகத்தில் ஆவிக்குரிய பெருமை தான் ஒரு மனிதனுடைய அழிவிற்கு காரணம். சொல்லுங்க, என்ன பெருமை? சொல்லுங்க, என்ன பெருமை? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குரிய பெருமை. இதுல நிறைய மாட்டினவன், இதுல விழுந்து போனவன் எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா பிசாசு ஒரு விசுவாசிய, ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்தா தான் தாவீது சொல்றார். அவர் எளியவனை, சொல்லுங்க, குப்பையிலிருந்து. நான் நேற்று காரில் வரும்போது இதே வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவரை பிரைஸ் பண்ணிட்டே வந்தேன். நான்லாம் லிட்ரலி ஃப்ரம் த டஸ்ட், குப்பையிலிருந்து உயர்த்தினார். அதை ரியலைஸ் பண்ணி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லிட்டே வந்தேன். குப்பையிலிருந்து உயர்த்தி கிருபைகளை தர்றார் ஆண்டவர். 100கணக்கான பாடல்களை தந்திருக்கிறார். நிறைய பாடல்கள் நீங்க பாடுவீங்க, ஆனா நான் எழுதுனேன்னு தெரியாது. நேத்து பாடணும்ல, ஏசு நல்லவர். ஆமா, இந்த பாட்டை நான் 30 வருஷத்துக்கு முன்னால எழுதினேன். இயேசுவே ஆண்டவர், தெரியுமா? இயேசுவே ஆண்டவர். இந்த மாதிரி plenty of songs. பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் ஒரு அமெரிக்கன் தமிழ் பாட்டு பாடுறாரு. அவர் பாடுற மோஸ்ட் ஆஃப் த சாங் ஆண்டவர் கிருபையாக எனக்கு கொடுத்த பாடல்கள். சி மைனர் கொடுங்க. இந்த பாட்டு தெரியுமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஏ மேஜர் கொடுங்க. ஏ மேஜர். எத்தனை பேர் இந்த பாட்டு தெரியும்? நன்றி சொல்லி நாதன் இயேசுவின், இது நான் 97வது ஆண்டுல நான் எழுதினேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு. இந்த மாதிரி plenty of songs. வாக்கு பண்ணினவர் மாறிடார், தெரியுமா? இந்த மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அத்தனையும் கொடுத்தது ஆண்டவர். மகிமை அவருக்கு மட்டும்தான் செலுத்தணும். நான் காலரை தூக்க முடியாது. யாக்கோபு எழுதுகிறான், நன்மையான எந்த வரமும் பூரணமான, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாமனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவர் கொடுக்காமல் ஒருவனும் ஒன்றையும், சொல்லுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? ஏய், நீ சூப்பர்ப்பா, உன்ன மாதிரி யாரும் கிடையாது, உன்ன மாதிரி பாட்டு எழுத முடியாது, அப்படியெல்லாம் ஏத்துவான்.
ஆனால் எனக்கு தான் தெரியும், நான் எழுதல, அவர் கொடுத்தார். மகிமை அவருக்கு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், நான் எழுதுனேன்னு கூட சொல்ல எனக்கு தைரியம் இல்லை. ஆண்டவர் கொடுத்தார் என்பது தான் உண்மை. நிறைய பாடல்கள், இந்த நாளைக்கு கூட 15ஆம் தேதி ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணுறோம். முடிஞ்சால் நான் சாயங்காலம் அதை பாடி காமிக்கிறேன். ஒரே சரணம் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். ஏற்கனவே இப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணதை நான் மதுரையில் பாடினேன் நினைக்கிறேன். மறுபடியும் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு கோரஸை பாடலாம். பிளண்டி ஆண்டர் சாங் கொடுத்துட்டே இருக்கார். போன வாரம் கூட நான் நேபாளில் அங்கே இருக்கும்போது, போன வாரத்தில் நேபாள் தேசத்தில் இருந்தேன். அங்கே ஒரு தேவ மனிதன் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு 2-3 பாட்டு ஃப்ளோ ஆயிடுச்சு. ஆண்டவர் கொடுக்குறார், ஆண்டவர் கொடுக்குறார். நிறைய பேர் கேட்பாங்க, இந்த பாட்டு எப்படி எழுதுனீங்க, இந்த டியூன் எப்படி போட்டு? நான் சொல்லுவேன், யாருக்கு தெரியும், கொடுத்தது அவர். எல்லா கனமும் மகிமையாகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற தாளந்துகளை வச்சு நம்ம காலரை தூக்க முடியாது. பிசாசு மனிதர்களெல்லாம் வச்சு நம்மளை தூத்துவான், ஏற்றுவான். உங்களை மாதிரி ஆள் இல்லை, ஐயோ நீங்கள் சூப்பரான ஆள். அவன் தெரியாமல் சொல்கிறான், நமக்கு தெரியும் நம்ம யாருன்னு. கொரிந்து சபைக்கு எழுதும் போது பவுல் எழுதினார், மாம்சத்தின்படி உம்முடைய அழைப்பை பாருங்கள். இப்ப ஏதோ சூப்பர் ஹீரோன்னு காலரை தூக்காதீங்க. நம்மில் அநேகர் ஞானிகள் இல்லை, அநேகர் பலவான்கள் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. பைத்தியமா சுத்திட்டு இருந்த என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஞானிகளுக்கு மேல உயர்த்தி வைத்திருக்கிறார். இதுதானே உண்மை. எங்க எனக்கு பெருமை வரும், எங்க என் காலரை தூக்குறது? நீங்க யாருக்காவது ஜெபம் பண்ணி சுகம் கிடைச்சிருச்சுன்னா என்ன சொல்லணும்? ஐயா தொட்டார் சுகமாச்சு, சகோதரர் சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்க சரியா? நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் சுகம் கொடுத்தார். மகிமை கர்த்தருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்காக, அதான் என்னுடைய பேஷன், தரிசனம். ஏன் இந்த தேசத்தில் இவ்வளோ தாமதம் அப்படின்னா, அதில் ஒரு காரணத்தை கர்த்தர் என்னோடு பேசினார். அவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மனிதன் திருடுவதினால். ஆண்டவர் தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு குஷ்ரோகியை தொட்டு சுகப்படுத்துகிறார், சுகமாயிடுச்சு. உடனே அவனை கூப்பிட்டு சொல்றேன், டே வெளியே போய் நான் சுகம் கொடுத்தேன்னு வெளியே சொல்லாத, ஆனால் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்து. அவருக்கு வர்ற மகிமையை அவர் எடுக்காம பிதாவிற்கு அனுப்புகிறார். அவருடைய சீஷர்கள் தானே நம்மளும். நம்ம அந்த மகிமையை தொடக்கூடாது. அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற கிருபா பாத்திரங்களாக நம்மை வைத்தது உண்மை. அவருடைய மகிமை இந்த மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அவருக்குரிய கனத்தை நான் எடுக்கக்கூடாது. அவருக்கு வருகிற மகிமையை நான் தொடக்கூடாது. நான் யாரு? பைத்தியம், கற்சாடிகள். வெளியே கால் கழுவ வைக்கப்பட்டிருந்த கற்சாடியில அவர் அற்புதம் செஞ்சதுனால ரூமுக்குள்ள வந்துருச்சு. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஒன்றுக்கும் உதவாத என்னை ஆண்டவர் ரட்சித்தார், கிருபைகளை தந்தார், வரங்களை தந்தார், பயன்படுத்துகிறார். மேன்மை பாராட்டு. அதை தான் பவுல் சொல்றார், நான் மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை மட்டுமே உயர்த்துவேன். எந்த சூழ்நிலையிலும் நம்மையோ நம்முடைய ஊழியத்தையோ நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற வரங்களையோ ஜனங்கள் எல்லாரும் நம்மை கனப்படுத்துறாங்கன்னு சொல்லியோ நமக்குள்ளே பெருமை வந்துச்சுன்னா இந்த பரிசை எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவர் உயர்த்த நமக்குள்ளே தாழ்மை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் பாடுங்க. தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலமுடன்
வாழ்நாடெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. இன்னொரு சரணம் பாடலாமா? நிர்மூலமாகாததும் நிர்மூலமாகாததும் தம் கிருபை பெரிதல்லோ. நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. பாவம் நீங்கினதா நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே. நீசரின் பாவம் நீங்கினதே. ஓ நித்திய ஜீவன் காத்துக்கொள்ள காத்துக்கொள்ள கிருபை தாருமே. காத்துக்கொள்ள. இன்னொரு சரணத்தையும் பாடலாம். தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. ஓ தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும். ஓ மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன. எத்தனை பேர் சொல்றீங்க போதுமே? போதுமேவும் கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தம் கிருபை தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவை. அப்ப ரெண்டு ஜெபத்தை பார்த்தோம். ஒன்று சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது, இன்னொன்று தாழ்மையா ஜெபம் பண்ணு. அதனால தான் 1:4-7 ஆண்டவர் சொன்ன நாமம் தரிக்கப்பட்ட சொல்லுங்க என் ஜனங்கள் தங்களை. ஆமா, ஃபர்ஸ்ட் அதான் தாழ்த்தி. உபாகமம் 8 ஆண்டவர் சொல்றார், இவங்களை நான் வனாந்தர பாதையில் நடத்தினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்களை சிறுமைப்படுத்த. ஒருவேளை தமிழ்ல ஒரு மாதிரியா இருக்கும் அந்த வார்த்தையை கேட்க, பட் இன் இங்கிலீஷ் டு மேக் தம் ஹம்பிள். டு மேக் தம் ஹம்பிள், அவர்களை தாழ்மைப்படுத்த, சிறுமைப்படுத்த. டு மேக் தம் ஹம்பிள். 57 ஏசாயா 57:15 ஆண்டவர் சொல்லுகிறார், பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலே நான் வாசமாயிருக்கிறேன். பெருமை உள்ளவன், பெருமை இருக்கிறவன் மனம் திரும்ப மாட்டான். தாழ்மையா இருக்கிறவன் மனம் திரும்புவான். பெருமை உள்ளவன் கர்த்தர் பேசினார்னா என்ன போ அப்படின்னுவான். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்னா இந்த ஆள் என்ன பிரசங்கம் பண்றாருன்னுவான். அவனுக்குள்ள பெருமை. ஆனா தாழ்மை இருக்கிறவன், ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை மாற்றும். அந்த வசனம் அதான் பைபிள் சொல்லுகிறது. எல்லா ஜெபத்தையும் நான் கேட்க மாட்டேன். வேதத்திற்கு செவி கொடுக்காமல் தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு. ஆமா, வசனத்தை கேட்காம, வசனத்தை பிராக்டிஸ் பண்ணாம நீ கதறி கதறி ராத்திரி முழுசும் வருஷம் ஃபுல்லா ஜெபம் பண்ணாலும் உன் ஜெபம் அவருக்கு எப்படி அருவருப்பு. முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படி. நீ அழுது புரண்ட வேணாம். உன் பெருமூச்சுக்கு கூட கர்த்தர் பதில் தருவார். இதுதான் கிறிஸ்தவம் இன்னைக்கு. அதனால்தான் தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை, தேவன் அங்கீகரிக்கிற ஜெபம், தேவன் அங்கீகரிக்கிற ஊழியம்.
இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வலியுறுத்தப்படணும். ஏன்னா பிசாசு எப்படி தெரியுமா செய்வான்? தேவன் அங்கீகரிக்காத ஜெபத்தை பண்ண வச்சிருவான். பைபிள் இன்னொரு வசனம் இருக்கு, செம்மையானவருடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமானது. வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு, வாசிங்க சங்கீதம் 66:18 வாசிங்க, நீதிமொழிகள் 15:8 வாசிங்க. இன்னொருத்தர் வாசிங்க சத்தமா. என் இருதயத்தில், சங்கீதம் 66:18, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்ததானால் என் ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டார். அப்ப முதல்ல என் சிந்தை கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். கவனிங்க, இன்னைக்கு கிறிஸ்தவத்தை, அதனால தான் நான் சொன்னேன், நேற்று சொன்னேன், சமநிலையில் பிரசங்கம் பண்ணணும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களைத்தான் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? இருதயத்தில் அக்கிரம சிந்தை வச்சுட்டு நீ ஜெபம் பண்ணினா அது கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு இந்த வசனத்தை சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. நீதிமொழிகள் 15:8 வாசிங்க. துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவருடைய ஜெபம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஏசாயா 1:1 வாசிங்க. நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தானே. நீங்க கவனிங்க. 1ஆம் அதிகாரம் நீங்க தொடர்ந்து பாருங்க. 15ஆம் வசனம் வாசிங்க. சாரி இல்லைங்க, ஏசாயா 1:15, நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் உங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன். நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்தா, ஏசாயா 1ஆம் அதிகாரம், என் பலியை அல்லது என் ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா செக் பண்ணி பார்க்கணும். பாவத்தோட விளையாண்டுட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு நான் ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தை கேட்க மாட்டாரு. ஸோ நல்ல கவனிங்க. நிறைய வசனங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. என் டைம் முடிஞ்சிச்சு, நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுக்கு முன்னால தாழ்மையுள்ள ஜெபம். ஆமென். அடுத்து கடைசியா ஒரு ஜெபத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே லூக்காவது 18ஆம் அதிகாரத்தில், எரிகோவின் வீதிகளிலே ஒரு பிச்சைக்காரன் குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். இது நமக்கு தெரியும், நான் வேகமா சொல்லிட்டு போறேன், கவனிங்க. இந்த பிச்சைக்காரன் அவனுடைய தேவைகளுக்காக மனிதர்கள் வருகிற முக்கியமான இடத்தில் அமர்ந்து மனிதர்களை கூப்பிடுவான். ஐயா அம்மா பிச்சை போடுங்க, ஐயா அம்மா எனக்கு உதவி செய்யுங்கன்னு பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். அன்றாடம் சாப்பாட்டிற்கு, அவனுடைய வாழ்வாதாரத்திற்கு மக்களை பார்த்து கூப்பிட்டுட்டே இருந்தான். இவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்தான். இயேசு தேவகுமாரன், இயேசு மெய்யான மேசியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா தான் இருக்கும் போல. குஷ்ரோகியை தொட்டாரு, சுகமாயிருச்சு. குருடனுக்கு பார்வை கிடைக்குது, செவிடனுடைய காது திறந்துருச்சு, செத்து போனவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள், திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான், 12 வயதுள்ள வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அவர் அற்புதங்களை செய்கிறவர் போது இவனுக்கு ஆசை இருந்திருக்குமா இல்லையா? ஐயோ நான் குருடனா பிறந்துட்டேனே, பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், என் கண்கள் திறக்க இயேசுவை நான் சந்திக்க மாட்டேனா? ஆனா திடீர்னு ஜனங்கள் நிறைய நடக்கிற சத்தம் கேட்குது. இவன் கேட்கிறான், என்ன நிறைய பேர் நடக்கிற மாதிரி இருக்கு, என்ன சத்தம்? சொன்னாங்க, இயேசு. சொல்லுங்க, இயேசு. இயேசு போறார்னு சொன்ன உடனே கவனிங்க,
இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே இவனுக்குள் விசுவாசம் வந்தது. பைபிள் சொல்லுகிறது விசுவாசம் எப்படி வருமா நமக்கு? சொல்லுங்க, கேள்வியினால். அப்படின்னு என்ன? கேள்வினா அங்க கொஸ்டின் இல்ல, வினா இல்ல, கேள்வினா கேள்விப்படுதல். Hear the word of God. விசுவாசம் எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்குள்ளே விசுவாசம் பெருகும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு இரவு பொழுதும் ட்ரை பண்ணி ஒரு மீனும் கிடைக்கல. வலையெல்லாம் சரி பண்ணி படகு இழுத்து கட்டிட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். ஏன்னா எல்லாரும் கேட்குறான், என்ன பீட்டர், என்ன மீன் இன்னைக்கு வந்திருக்கு? வியாபாரிகள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா அவன் எஃபிஷியன்ட் ஃபிஷர்மேன். அவனுக்கு அவமானம். ஐயோ, இன்னைக்கு என்னோட வலையில வெறும் குப்பை, செத்த மீன், செத்த குப்பைகள் தான் இருந்துச்சு. ஏமாற்றத்தோடு வலையை அலசி மறுபடியும் அடுத்த ராத்திரி ட்ரை பண்ணணுமே சீக்கிரம் போலான்னு பார்த்தா இயேசு வந்தார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவனுடைய படகுல ஏறினார். கொஞ்சம் தள்ளி விடுப்பா, எனக்கு வேணும் படகு. இவனுக்கு வேண்டாம், வெறுப்பா தான் தள்ளி விட்டுருப்பான். வலையை கிளீன் பண்ணிட்டே இருக்கான், சரி பண்ணிட்டே இருக்கான், பழுது பார்த்து கொண்டு இருக்கிறான். இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதை கேட்க 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 வெறுமையான இவனுடைய இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்தது, வார்த்தையினால் நிறைந்தது. பிரசங்கம் முடிச்சிட்டாரு. சரி ஓடிடலான்னு போது இயேசு சொன்னார், ஆழத்திலே உங்கள் சொல்லுங்க வலைகளை போடுங்கள். இப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே நேற்று ராத்திரி ஃபுல்லா ட்ரை பண்ண ஒன்றும் கிடைக்கல, இப்போ உம்முடைய வார்த்தையின்படி போகிறேன். நேற்று என் அனுபவத்தின்படி, என் தாளந்துகளின் அடிப்படையில் இத்தனை வருஷமா பிடிச்ச திறமை, எனக்கு எப்போ மீன் பிடிக்கணும், எங்க போடணும், எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சு போட்டேன், தோத்துட்டேன். இப்போ அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு உம்முடைய வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு போடுறேன். அப்போ வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. கேள்வியினால் என்ன வரும் சொல்லுங்க? விசுவாசம் வந்த உடனே ஜெபிக்க ஆரம்பிப்பான். finished. யாருக்குள்ள விசுவாசம் வருதோ அவன் இவ்வளவு நாள் மனிதனை கூப்பிட்டவன் இப்பொழுது யாரை கூப்பிடுகிறான்? பேசுங்க, தேவனை கூப்பிடுகிறான். இதுதான் வித்தியாசம். ஏதாவது 10,000 ரூபாய் பணம் வேணும்னா பிரதர் இருக்கா, மாமாட்ட, அக்காட்ட, அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணலான்னு இவ்வளோ நாள் எதுக்குனாலும் என் பையனை அது கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும், உதவி செய்வீங்களான்னு ஒவ்வொரு படியாக ஏறி இறங்கின நீங்களும் நானும். அதெல்லாம் விசுவாசம் இல்லாமல் மனிதரில் தேடி போனது. ஆனால் விசுவாசம் வந்துருச்சுன்னா மனிதனை கூப்பிடுறதை நிறுத்திட்டு கர்த்தரை கூப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த காலை நேரத்தில் இனிமேல் நான் மனுஷனுக்கிட்ட போய் நிற்க மாட்டேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடு. மனுஷனை பின்னால போக மாட்டேன். ஆனா இப்போ முதல் முறையாக கடவுளை, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு சொல்லுங்க சத்தமா. விசுவாசம் வந்த உடனே முதல்ல நடக்கிறது மனிதனை கூப்பிடுறதை விட்டுட்டு சொல்லுங்க தேவனை கூப்பிட செய்யும். ஆனா அப்படி ஜெபிக்கும் போது இதுவரை இல்லாத தடைகள் வரும். நீங்க மனுஷனை தேடி ஓட, மனுஷனை கூப்பிட கூப்பிட எந்த பிரச்சனையும் இருக்காது.
நீங்க மனுஷனை கூப்பிடுறத நிறுத்திட்டு ஜெபிக்க முழங்கால் படி போட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். உன் ஜெபத்துக்கு விரோதமா பிசாசு நிற்பான். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஜனங்கள்லாம் தடை பண்றான். ஏய் பேசாமறா, இந்த 10 ரூபா இருந்தா, இந்த 100 ரூபா வச்சுக்கோ, எதுக்கு அவரை கூப்பிடுற, பேசாமறான்னா. அவன் ஜெபத்தை நிறுத்தல. தடைகள் வந்த போது ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. விசுவாசமுள்ள ஜெபம் தடைகளை தாண்டி கூப்பிட பண்ணும். நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் தடைகளை தாண்டி கூப்பிட பண்ணும்.